டோடோ டிவி. ரோஹித், உபாஸ்னா, அர்ஜித் அப்புறம் சுரபி, இவங்க 4 பேரும் ஸ்கூலோட டாப்பர்ஸ், அப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட. இவங்க எல்லாரும் அவங்க கிளாஸ்மேட்டோட சேர்ந்து ஸ்கூல் ட்ரிப்பா ஊர்மாஞ்சி கோட்டைக்கு சுற்றி பார்க்க போயிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாரும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க இருக்கிற டூரிஸ்ட் கைட் அப்படியே கத்திக்கிட்டே சொல்றாரு, பசங்களாம், நீங்க எல்லாரும் அப்படியே ஒன்னா வாங்க, யாரும் தனியா அங்கேயும் இங்கேயும் போகாதீங்க. ஊர்மாஞ்சி கோட்டையில நிறைய பேர் காணாம போயிருக்காங்க, யாரும் மறந்து கூட பக்கத்துல இருக்கிற அந்த குளத்துக்கிட்ட போயிடாதீங்க. ஆனா அர்ஜித் ரொம்பவே குறும்புக்கார ஒரு பையன். அர்ஜித் எல்லார்கிட்டையும் மறைஞ்சு ஒளிஞ்சும் அந்த குளத்துக்கிட்ட கிளம்பி போறான். அப்படியே அவன் அந்த குளத்துக்கிட்ட போய் அந்த தண்ணியை அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த தண்ணி மேல வர ஆரம்பிச்சது. அப்போ அந்த குளத்துல இருந்து ஒரு பயங்கரமான பேய் வெளியே வருது. அந்த பேயோட உடம்பு முழுக்க அப்படியே தண்ணியால நிரம்பி இருந்தது. அப்போ அந்த பேய் அர்ஜித்தோட கழுத்தை பிடிச்சு அப்படியே அவனை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. அர்ஜித் ரொம்ப சத்தமா கத்துறான், ஆனா அவனோட சத்தம் அந்த தண்ணிக்குள்ளேயே மறைஞ்சு போயிடுது. லஞ்ச் டைம்ல எல்லா பசங்களும் ஒன்னா உட்கார்ந்து லஞ்ச் சாப்பிட்டு இருந்தாங்க. கைட் அங்கிள், அர்ஜித் இன்னும் லஞ்ச் பண்ண வரல. அட, அவ எங்க போயிட்டான்? எல்லாரும் அர்ஜித்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜித்தை எங்க தேடியுமே அவன் கிடைக்கவே இல்லை. அப்புறம் அவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தத்தோட இருந்தாங்க. அப்ப கைடுக்கு யாரோ ஒருத்தங்க கத்துற சத்தம் கேக்குது. கைடு அங்கிள், நான் இங்க இருக்கேன், சீக்கிரம் வாங்க, என்ன காப்பாத்துங்க. கைடு அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போய் சத்தம் கேட்கிற பக்கம் ஓடி போறாரு. மகனே, பயப்படாத பயப்படாத, நான் வந்துட்டு இருக்கேன். கைடு அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே அந்த சத்தம் இருக்க பக்கமா ஓடி போய் அவரும் அந்த குளத்துக்கிட்ட வந்துடுறாரு. அவருக்கு அந்த குளத்துக்கிட்ட வந்ததே தெரியல. அப்போ அந்த குரல் ரொம்ப பயங்கரமா மாறுது. அந்த குளத்துல இருக்கிற தண்ணி மறுபடியும் ரொம்ப அதிகமாகுது. அந்த பேய் அந்த தண்ணியில இருந்து மறுபடியும் வெளியே வருது. அவனை நீ அப்புறமா காப்பாத்தலாம்டா, நீ உன்னை காப்பாத்துறதுக்கான வழிய பாரு. இங்க வந்தவங்க யாரும் தப்பிச்சு போக முடியாது, தெரிஞ்சுக்கோ. ஏன்னா இது என்னோட இடம்டா, என்னோட இடம். ஆனா நான் உனக்கு நன்றி தாண்டா சொல்லணும். ஏன்னு தெரியுமா, இங்க நான் இருக்கேன்னு இந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால எவனும் இங்க வரமாட்டான். ரொம்ப நாளா நான் பட்னி கிடக்குறேன், ஏங்கிட்டு இருந்தேன். யாராவது வருவாங்களான்னு இத்தனை பேரை கொண்டு வந்ததுக்கு நன்றிடா. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அந்த பேய் அவரோட கழுத்து பிடிச்சி அப்படியே அவரையும் தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. எல்லா பசங்களும் அந்த கைடோட சத்தத்தை கேட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. எல்லாம் கவனமா கேளுங்க, இங்க பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. நானும் சுரபியும் போய் அந்த கிராமத்து ஆளுங்களை கூட்டிட்டு வரோம். அது வரைக்கும் நீங்க யாரும் வெளியில வராதீங்க. ரோஹித்து சுரபியும் அந்த கிராமத்தை நோக்கி போறாங்க. அவங்க போன உடனே அந்த குரூப்ல இருந்த ஒரு பையன், எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, இங்க இருக்கிற யார்கிட்டயுமே தண்ணி மிச்சம் இல்லையே. ஓ அப்படியா, சரி, நான் சீக்கிரம் போய் ரோஹித் கிட்ட இந்த பாட்டில் கொடுத்துடுறேன். அட்லீஸ்ட் அவன் இந்த பாட்டில தண்ணிய கொண்டு வருவான்ல, அவன் இங்கதான் கிட்டத்துல தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். உபாஸ்னா அந்த தண்ணி பாட்டிலை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பி போறாங்க. அப்புறம் ரோஹித்தோட பேரை கத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து போன உடனே முன்னாடி ஒரு குளம் தெரியுது. தண்ணி எடுக்கிறதுக்காக அவங்க அந்த குளத்துக்கிட்ட உட்கார்றாங்க. அவங்களுக்கு அந்த குளத்துல அர்ஜித் அப்புறம் அந்த கைடோட உடம்பு தெரியுது. அதை பார்த்த உடனே அவங்க அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. உபாஸ்னாவை பார்த்து அந்த பேய் அவங்களோட கழுத்தை பிடிக்க போகும்போது ரோஹித் பின்னாடி இருந்து வந்து உபாஸ்னாவை பிடிச்சு இழுத்துடுறான். விட்ரா, இவள நான் சாகடிச்சு ரத்தத்தை குடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படியே பண்ணனா உன்னை கூட இப்ப சாகடிக்க போறேன். 2 பேரும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அந்த பேய் அப்படியே அதோட கையை நீளமாக்கிக்கிட்டு உபாஸ்னாவை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனா அதால அந்த குளத்தை விட்டு வெளியே வர முடியல. அதோட சக்தி வெறும் அந்த குளத்தோட தண்ணிக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ரோஹித்க்கு இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருது. பாரு, அவங்க 2 பேரும் தண்ணியில விழுந்து செத்துட்டாங்க. ஒருவேளை நம்ம இங்க இருந்தோம்னா இந்த பேய் நம்மள கூட சாகடிச்சிடும். வா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். உபாஸ்னா, இந்த பேயால இந்த குளத்தை விட்டு வெளியே வர முடியாது. நீ நம்ம பசங்க கிட்ட போ, அப்புறம் யாரையும் இங்க வரவிடாத. நான் உன்னோட சத்தத்தை கேட்டுதான் இங்க திரும்பி வந்தேன். இப்ப நான் அந்த கிராமத்துக்கு போறேன்.
ரோஹித்தும் சுரபியும் அந்த கிராமத்துக்குள்ள போய் அந்த கிராமத்து ஆட்கள் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு வயசான பாட்டி இவங்க 2 பேரையும் அவங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. ஊர்மாஞ்சி அப்படின்ற ஒரு கிராமத்துல ஊர்மாஞ்சி ராஜா இருந்தாரு. அவரு ரொம்பவே நல்லவரு. அவரோட பேரு வீர் சிங். மக்களுக்கு நல்லது செய்து மட்டும்தான் அவரோட நோக்கம். அவர் எல்லாரு கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கவாரு. பக்கத்து ராஜ்யத்துல இவரோட ராஜ்யத்துல இருக்கிற மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அவரோட ராணி ரொம்ப குறும்புக்காரி, சரியில்லாதவ. அவ ரொம்ப சதி செய்வா. ராணி குளிக்கிறதுக்காக ஒரு குளம் தயாரிச்சு வச்சிருந்தாங்க. அதுல வெறும் ராணி மட்டும்தான் தினமும் குளிப்பாங்க. அதுல நல்ல வாசனைக்காக சென்ட், ரோஸ் வாட்டர் அப்படின்னு நிறைய சேர்த்திருந்தாங்க. அதுல ராணி தினமும் சந்தோஷமா குளிப்பாங்க. அந்த வாசனையால மை மறந்து ராணியோட தாசி அவளை அறியாமலே போய் அந்த குளத்துல குளிச்சுட்டா. ராணியோட தாசி குளிக்கிறது நம்மளோட ராணி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்தது. ராணியோட சிப்பாய்கள் கிட்ட கட்டளை இடுறாங்க, அந்த பொண்ணை சாகடிக்க சொல்லி. அவங்க மறு வார்த்தை இல்லைன்னு சொல்லாம போய் அந்த பொண்ணை கோரமா தண்ணியில முக்கி கொன்னுடுறாங்க. அவ ரொம்ப தவிச்சு செத்து போயிடுறா. அப்பத்திலிருந்து அவ இங்கேயே ஆன்மாவாக சுத்திட்டு இருக்கா. ராஜ்யத்துல இருக்கிற எல்லாரையுமே ஒவ்வொருத்தராக அவ சாகடிச்சிட்டா. ராணியையும் அவ பழி வாங்கிட்டா. ஒருவேளை தெரியாத ஆட்கள் யாராவது அங்க போனாலும் அந்த ஆன்மா அவங்கள சாகடிச்சிடும். அதனால அன்னையிலிருந்து இத ஊர்க்காரங்க யாருமே அந்த பக்கம் போறதே இல்லம்மா. பாட்டி, அந்த ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமே? இருக்குமா. அந்த குளத்துல ஒரு பெரிய பைப் ஒண்ணு இருக்கு. அது மூலியமா தான் எப்பவுமே தண்ணி அந்த குளத்துக்குள்ள போய் தண்ணி ரொம்பின உடனே ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி அந்த பைப்பை மூடிடுவாங்க. அந்த பைப்பை ஒருவேளை நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோயேன், அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பேயால அந்த குளத்துக்குள்ள இருக்க முடியாது. அது தானாவே எங்கேயாவது போயிடும். யாராவது நல்ல திறமை உள்ளவங்க தான் இது பண்ண முடியுமா? ஆனா பாட்டி, அந்த குளத்துக்கிட்ட யார் போனாலும் அந்த பேய் குளத்துல முக்கி அவங்கள சாவடிச்சிருமே. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அதை சாவடிச்சிருச்சு. அந்த பேய் ஒரு நாளைக்கு ஒருத்தரை மட்டும்தான் சாகடிச்சு ரத்தத்தை குடிக்கும். மிச்ச பேர அவ சாகடிச்சு தண்ணீர்ல தான் வச்சுட்டு இருப்பா. அதனால யாராவது நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க போய் அந்த கல்லை எடுக்க ட்ரை பண்ணலாம். அவங்க மூச்சு நல்லா இழுத்து குடிச்சு வச்சுக்கணும் தண்ணிக்குள்ள போய். அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணி அந்த கல்லை அங்கிருந்து எடுத்துட முடியும். எனக்கு நீச்சல் அடிக்க வரும். நான் உள்ள போய் அந்த கல்லை எடுத்துடுறேன். சீக்கிரமா போலாம். போய் அவங்க 2 பேரும் எங்கேயாவது காப்பாற்றலாம். ரோஹித் சுரபி கூட சேர்ந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த ஊர்மாஞ்சி கோட்டைக்கிட்ட வராங்க. ரோஹித் அந்த குளத்து பக்கத்துல போறாரு. மற்ற ஊர் மக்கள் எல்லாரும் தூரமா நின்று அதை பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா மடியா, நீயே வந்துட்டியா? மறுபடியும் சாகிறதுக்காக வந்திருக்கியா? உன் ஃப்ரெண்ட்ஸு கீழே உனக்காக காத்திருக்காங்க, வா. அந்த பேய் ரோஹித்தோட கழுத்தை பிடிச்சு அவன் அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கடிக்குது. கடவுளே, இந்த பார்க்க எவ்வளவு பயங்கரமா இருக்கு. இது யாரையுமே விடாது. எல்லாரும் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. நீ சொல்றது சரிதான்ப்பா. இந்த பார்க்க ரொம்ப பயமா இருக்கு. இனிமேல் என் மாட்டை கூட்டிட்டு கூட இந்த பக்கம் வரவே மாட்டேன். ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. பாருங்க, ரோஹித்த கல் எடுக்கிறதுக்காக அந்த பேயை அவ்வளோ சுலபமா விட்டுறாது. அதனால அவளோட திசை திருப்பறதுக்கு நாம போய் நிக்கணும். நாம எல்லாருமே அந்த குளம் கிட்ட போய் நின்னாதான் ரோஹித் அவனோட வேலையை முடிக்க முடியும். என்ன விளையாடுறீங்களா பாட்டி? அந்த பேய் எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாத்தீங்க தானே? அது யாரையும் விடாது.
வாங்க இங்கிருந்து ஓடி போலாம். எப்பவும் இந்த பக்கம் வரவே வேணாம். நீங்க வந்தா வாங்க, இல்லனா இல்ல. அந்த சின்ன பசங்க நம்மளுக்காக தைரியமா போய் துணிஞ்சு இந்த வேலை செய்யறாங்க. நாம பயந்துகிட்டு இங்க நிக்கணுமா? அந்த வயசான பாட்டி அந்த குளத்து பக்கத்துல போய் நின்னுடுறாங்க. என்ன கிழவி, சாகறதுக்காக வந்திருக்கியா? இளம் பையன் அழகா இருக்கான், ரத்தம் ஓட்டம் வாசம் தூக்குது. அப்புறம் கதைய அந்த பாக்குறேன். பேய் அதோட கையால அர்ஜித்தோட கழுத்தை பிடிச்சு அப்படியே அவனோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்குது. அந்த கிராம மக்கள் எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த வயசான பாட்டி கொஞ்சம் கூட பயப்படல. அவங்க அங்கே நின்னுட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி அங்கே நின்னுட்டு இருக்கிறத பார்த்து அந்த கிராமத்தாளுங்க கொஞ்சம் பேரு அந்த பாட்டி பக்கம் வந்தாங்க. அப்புறம் அவங்க அந்த குளத்து பக்கத்திலேயே வந்து நிக்கிறாங்க. இதோடா என்ன உங்க எல்லாருக்குமே பைத்தியம் பிடிச்சிடுச்சா? ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, அதோ என் கையில சாகிறதுக்காக. அந்த பேய் ஒவ்வொருத்தரையா எல்லாரையும் தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு அந்த குளத்துல இருக்கிற தண்ணி கம்மியாகிட்டு இருந்தது. ஏன்னா ரோஹித் அதுக்குள்ள அந்த கல்லை தள்ளிட்டு இருந்தான். யாருக்கு இவ்வளவு தைரியம்? இந்த வேலையை யார் செஞ்சாங்க? அவங்க நான் சும்மா விட போறது இல்ல, சும்மா விட மாட்டேன். அந்த பேய் அப்படியே பாஞ்சு ரோஹித் மேல விழுந்துருது. ரோஹித் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். அதுக்குள்ள அந்த குளத்துல இருக்கிற தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த பேய் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிக்குது. அந்த குளத்துல இருக்கிற தண்ணி சுத்தமா குறைஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த பேய் அங்கிருந்து காணாம போயிடுது. அந்த கிராமத்தாளங்க அங்க வந்து அவங்க எல்லாத்தையும் எழுப்பி விடுறாங்க. டூரிஸ்ட் கைட் அதுல மூழ்கி போனதால அவரு இறந்து போயிடுறாரு. அந்த கிராமத்தாளங்க ரோஹித் அப்புறம் மத்தவங்க உடம்புல இருக்கிற தண்ணியை வயிற்றுல அமுக்கி தண்ணியை வெளியெடுக்கிறாங்க. ரோஹித் சுயநினைவுக்கு வந்துடுறான். அப்புறம் அந்த கிராமத்தாளுங்க ரொம்ப சந்தோஷமா ரோஹித்தை தோள் மேல தூக்கி வச்சுக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி பேய் வீடியோ பார்க்கிறதுக்காக எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிடுங்க. எவனா இருந்தாலும் பயப்படணும்.